நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், இந்த நெகேமியா அகலியாவின் மகன். இவனுடைய அறிமுகம் இதுதான் போட்டு. யாரு மகன்? இவர் ஒரு ஜப வீரர். விசுவாசி ஆனால் எப்படி இருக்கணும்? ஜப வீரர் பாருன விசுவாசிக்கணும். அதே அதிகாரத்தை பாருன அவசியம். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாயிருந்தேன். நெகேமியாண்ட அனுபவம். நான் ராஜாவுக்கு பான பாத்திரனாயிருந்தேன். அரண்மனையில் வேலை பார்க்குறேன். அரண்மனை என்ன வேலை? ராஜச வேணுமானால் ஊற்றி மேஜில் வைக்கணும். மேஜில் அவர் கையில் கொடுக்கணும். அவர் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். இவன் ருசி பார்த்து தான் அவர் கொடுக்கணும். காரணம் என்ன? அது யாராவது விஷம் போட்டிருப்பா, நான் இவனுக்கு தெரியும், இவன் தான் சாகும். அதான் பானை பாத்திரம், கப்பேரம். ஒரு யூதன் ஒரு நேக்காத்தியாச்சார பாபிலோன் கவர்மெண்ட்டில் அரண்மனையில் போய் வேலை பார்க்குறேன். கத்தபின் அரண்மனை கொண்டு போயிருக்காரு. எஸ்தரை யாரா கொண்டு போனாரு அரண்மனைக்கு? அர்த்த சஷ்டா ராஜா காலத்து மனவாட்டியா போடும். அவளுடைய ஜபமும் போட்டு, இவனுடைய ஜபம் போட்டு, நம்முடைய ஜபம் போடணும். நம்ம ஜபத்தில் என்ன நடக்குன்னு பார்க்கணும். நம்முடைய ஜபம் யாரெல்லாம் நினச்சிக்கணும்? கோழி வாங்கணும், மாடு வாங்கணும், ஆடு வாங்கணும், அது முட்டை போடணும். ஆடு தானே முட்டை போடணும், கோழி. அப்போ ஆடு குட்டி போடணுமா? அது பெருகணும், விற்கணும். இது நம்முடைய ஜபம். அவங்க ஜபம் இப்படி இல்லை. யூதன் இவருடைய ஜபத்தை கட்டி காத்தாவே உங்களுடைய செவிகள் கவனித்திருப்பதாக இந்த ஜபம் தான். எஸ்தர் ராஜாச்சி அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அரண்மனையில் இருந்தால் உடைய லபிக்குவோம். சித்தப்பா வளர்த்தவர் சொன்னார். அது இருக்கல, உபாசம் எடுத்துட்டோம். செத்தாலும் சாகிறேன். நானும் தாதினோர் உபாசிப்பேன். 3 நாள் உபாசப்பட்டோம். ராஜா மனசு உரிட்டார், செங்கோல் விட்டார், கோலத்தொட்டார். ஆசாத்தியே உனக்கு என்ன வேணும்? இவளை கைப்பட நிருபம் எழுதிவிட்டான். இவருடைய ஜபத்தை கேட்டு போட்ட தீர்மானம் மாறிப்போச்சு. நெகேமியாவுடைய ஜபத்தை கேட்டு எப்படி வாசல் எப்படி போட்டு இருந்தது? 3வது வசனம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அதன் வாசல் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது, அலங்கம் இடிந்து. கர்த்தர் நமக்கு அரங்கமாக இருக்கணும், கோட்டையாக இருக்கணும்.
மதிலா இருக்கணும். கர்த்தர் நமக்கு யாரா இருக்கணும்? கோட்டையா இருக்கணும். நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கணும். ஒரு விசுவாசி சுற்றிலும் கர்த்தர் எப்படி இருக்கணும்? அக்கினியா இருக்கணும். ஒரு பெண்ணு சின்ன சபையெல்லாம் இருக்கும்போது அநியாபரிலிருந்து பேருக்கு வரணும். காட்டுப்பாதை, தன் தார் ரோடு தான், பஸ் ரூட்டு தான், அந்த ஆட்கள் நடமாட்டிருக்காரு. இதோட பார்த்துட்டு தனிமையாக வரான். இந்த பிள்ளையை ஓத்திரப்படுத்தணும் என்று 2-3 பேர் வந்தாங்க. இந்த பிள்ளை முழு சரீரம் முழுவதும் அக்கினியாக்கு, கிட்ட போக முடியாது, பயந்து விளைப்பிட்டான். அப்போ இந்த பிள்ளையோட அனுபவம் எப்படி இருக்கு? நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கணும்? அக்கினியா இருக்க. கர்த்தருக்குள் நாம் இருந்தால் அவர் நமக்கு அக்கினியா இருப்பார். அக்கினி ஜோலியா இருப்பார். யாருக்கு? யார் யார் கர்த்தருக்குள் இருக்காங்களோ அவர் நம்மை சுற்றிலும் அக்கினியா இருப்பார். அக்கினி ஜோலியா மாற்றுவார். ஊழிக்காரர் அக்கினி ஜோலியா மாற்றுவார். ஊழிக்காரர் அக்கினியா மாற்றுவார். அப்போ கர்த்தருக்குள் நம்ம இருக்கிறோம். இந்த கோட்டை சோறு எப்படி இருக்குது? இடிஞ்சு கிடக்கு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காதபடி எல்லாம் இடிந்து போகும் என்று AD 70 போகும் என்று இயேசு தீர்க்க சொன்னார். அதே பிரகாரம் AD 70 போயிட்டு இது அகமே பாபிலோன் கவர்மெண்டில் நேப்காத்நேச்சர் மூலம் அதுக்கு முன்னமே நடந்துட்டு நெகேமியா காலத்தில் நடந்துட்டு. கர்த்தர் கோட்டை இல்லை. கர்த்தர் யாரும் இல்லை. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை. ஒரு விசுவாசியும் கட்டப்பட்டு வரல. மகிமையால் மகிமேல் மகிமைந்து ஆலயமாக பரிசுத்த ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வரணும். விசுவாசிகள் எப்படி ஆலயமாக கட்டப்பட்டு வரணும்? அந்த விசுவாசிகள் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு தேவன் வாசம் பண்ணும். நமக்குள்ள வாசமாக இருக்கும். ஒருக்குள் தேவன் வாசமாக இருக்குமானால், கர்த்தர் வாசமாக இருக்குமானால் ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டுவோம். மாடியாய் கூட்டி கட்டப்பட்டுவோம். இயேசு வருகை வரையில் வளர்ச்சி அடைஞ்சு அவர் கட்ட முடியாது. கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் நாம் யாரா இருப்போம்? மாடியா இருப்போம். கூட்டி கட்டப்பட்டு வருமா வர மாட்டோமா? இயேசு வருகை வரையில் கட்டப்பட்டு வரும். இந்த இயேசு அங்கோடு இல்லை. ஒரு விசுவாசிலும் நட்டமா இருக்க முடியல. எல்லாம் விழுந்து கிடக்கு. மதில் விழுந்து கிடக்கா? வாசல் எப்படி இருக்கு? அக்கினியால் சுட்டரிக்கப்படும். இயேசு நமக்குள்ளே எப்படி இருக்கலாம்? அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். தானியத்துக்கு போட்டிருக்கா, வெளிப்படுத்தி போட்டிருக்கா. இயேசு நமக்குள்ள இருந்தால் பிரகாசிப்போம். நாம் எரிஞ்சு பிரகாசிக்க விளக்கா இருப்போம். கர்த்தர் நமக்குள் இருந்தால் நாம் எரிஞ்சு பிரகாசிக்க விளக்கா இருப்போம். ஒருவன் கூட்டி கட்டப்பட்டு வருகிற பதிலாக எல்லா விழுந்துகளுக்கும் ஆனால் இயேசு அங்கே காண முடியாது. எல்லாம் அக்கிரியாக சுட்டரிக்கப்படும். அலங்கார வாசலடை கருத்தப்பட்டு இருந்தான். யாரு? சப்பானி புதிய ஏற்பாடு போட்டிருக்கா? இங்கே கடத்தி வச்சுருந்தாங்க அலங்கார வாசல்.
என்ன அர்த்தம்? எந்த வாசலுக்கு வந்து எவ்வளோ இப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அழகுபடுத்தும். அது பேர் அலங்கார வாசல். அப்போ இயேசு நமக்குள்ளே வாசமாக இருக்கா. நானே வழியும் இந்த வாசலடிக்கு ஒருவனால் வாசலடிக்கு இந்த கர்த்தரோடு பிதா தேவனோடு ஐக்கியமாக இருக்குமானால் இயேசு கூடாமல் விடாமல் பிதாவுக்கு வர முடியாது. இயேசு மூலமாக பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறவன், சிலவங்களும் இயேசு வேண்டாம், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கோம். இயேசு கூட பிதாவுக்கு போக முடியுமா? அவங்க இயேசு ஞாபகம் கிடையாது. பிதா இப்படி சால்வேஷன் சால்வேஷன் செவந்துட்டு கத்துக்குள் சொல்ல மாட்டான், தேவனுக்குள். என்ன வேண்டிச்சு எங்களுக்கு படித்தாலும் தெரியாது. ஆனால் பணம் கிடைக்கு. ஐயா குமார், என்னை அல்லாமல் ஒன்றும் பிதாவிடத்துக்கு பின்ன இந்த வழியை விட்டுட்டு தேவனை அழைக்கப்பட முடியுமா? முடியாது. அதை ஒருவன் ரட்சிக்கப்படாத காரணம். நல்ல சிந்திக்கணும். நல்ல வேலை உங்களெல்லாம் கொண்டு வந்துட்டார். என்னை அல்லாமல் ஒரு பிதாவிடத்துக்கு வரான், நானே வழி. பிதாவிடத்துக்கு போகிறதுக்கு வழி ஒரு இயேசு தான். இந்த வாசல் சுட்டரிக்கப்பட்டதானா பிதாவிடத்துக்கு போக முடியாது. அப்போ தேவன் ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு வர முடியாது. தேவன் அவனுக்குள் இருக்க முடியாது. கர்த்தருக்குள் ஆலயமாக எழும்ப வேண்டுமானால் இயேசுவை நமக்கு மூலம் காணும். நம்மளை யாரை அறியணும்? இந்த வாசல் அக்கினியாக சுட்டரிக்கப்பட்டிருக்கு. நாலாசனம் இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது மன்றாடி பல தேவன் நோக்கி ஜெபம் ஆரம்பிச்சு. இவர் உட்கார்ந்து அழுதார். அரண்மனையில் வேலை பார்க்குற ஆள உட்கார்ந்து அழுதார். மன்றாடி ஜெபம் பண்ணி கேட்க, இந்த ஆட்கள் எல்லாம் கட்டப்படணுமே, ஆலயமாக கட்டப்படணுமே என்று ஜெபம். இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக போயிட்டு, இந்த ஜனங்களுக்காக நெகேமியா பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுறான். இந்த பாரம் எடுக்கும்போது ராஜாவுக்கு காப்பி குடிக்கணும் நேரம் ஆகிட்டு. ராஜஸ்வம் இது துக்கமோடு கொடுக்க ராஜா வாங்கிட்டு குடிக்க முடியாது. எப்பா உன் முகம் துக்க முகமாக இருக்கு என்ன கேட்டார். இவனை பார்த்த உடனே ராஜாவுக்கு முன்பாக நின்று வேலை பார்க்குறவன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய. எப்படி இருக்கான்? ஏன் சாப்பிடலையா? உங்கள் வீட்டில் கோழி முட்டை விடலையா? 8வது வாசிங்க. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய கரம் இவன் இறங்கிட்ட. இவன் ஜெபம் பண்றான். ராஜா கண் செவி திறந்திருப்பதாக ஜெபம் பண்றான். உபாசித்து சாப்பிடாமல் ஜெபம் பண்றான். ஜெப வீரர். தேவனுடைய கரம் இவன் மேல் வந்துட்ட. அப்ப நான் ஜெபம் பண்ணும் உபவாச ஜெபம் ஆனால் நமக்கு என்ன அளவு இருக்கு? என்ன காரணம் இருக்கு? அடுத்த கை போடுவானா? கத்தர் மேல கை போடுவாரா? கத்து கரம்பாடு இருக்கா? இதை பார்க்கணும். நேரம் இப்போ போம்பா அப்படின்றப்பாரு சொல்கிறானா? இப்போ வசதி பண்ணுறோம். தேவனுடைய கரையும் மேலே இருந்தால் ராஜா எல்லாம் தேவனெல்லாம் லெட்டர் அளித்தா. அப்போ நெகேமியா ஜபத்தில் வீரன்
இவன் ஜபம் தேவட காரை இவன் மேலே இருக்க. இதெல்லாம் ராஜா கொடுக்க. இதே போல கர்த்தருடைய அரங்கமாக ஒரு கட்டப்படும். கர்த்தர் ஆலயமாக கூட்டி கட்டப்படும். அப்போ எவ்வளோ தூரம் இவன் ஆத்மாவை கர்த்தரை ஊற்றி எவ்வளோ பாரம் எடுத்து ஜபம்னால் இந்த அனுபவம் வரும். நிகழ்மை ஜபம் பண்ணும்போது இந்த அனுபவம் வந்துட்டு, நாம் ஜபம் பண்ணும்போது என்ன அனுபவம் பெறும்? இது கதை. இது என்னது? கதை. நகேமியா ஜபம் பண்ணதுக்கு அனுபவம் இப்படி. நம்முடைய ஜபத்துக்கு என்ன அனுபவம்? இங்கே யோசிக்க. நகேமியா நம்ம போல ஆள் அப்பா பேர் தான் கொடுக்கப்பட்டது. வேறு வர வம்சம் வராது தெரியாது. யூதன் மட்டும் தெரியும். இவனுடைய ஜபத்தை கேட்டு செருபாபேல் தலைமை கீழ்மை வந்தவன். நெகேமியா யார் கூட வந்தவன்? 3 பிரிவாக வந்தாங்க. பாபிலோன் வந்து செருபாபேல் தலைமையில் ஒன்று, எஸ்ரா தலைமையில் ஒன்று, அப்புறம் எஸ்ரா தலைமையில் ஒன்று, நெகேமியா இல்லை, எஸ்ரா, செருபாபேல், எஸ்தர், நெகேமியா, தானியேலும் இவன் கூட ஜெயிச்சுட்டான். தானியேலுக்கு அரண்மனையில் வேலை கிடைச்சது. எஸ்தரும் அரண்மனைக்கு போயிடுச்சு. நெகேமியாவும் அரண்மனை போயிருக்கான். 1780 பேர் வந்துருக்கான். இவர் எல்லாம் அரண்மனைக்கு வேலை கிடைச்சி. அரண்மனைக்கு போனவெல்லாம் சாப்பாடுக்கு இல்லை, ஜபம் பண்றாங்க. இவனுடைய ஜபத்து மூலம் சூசான் அரண்மனை கலங்கணும், அந்த இடம் அசையணும். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இது ராஜா நோட்டீஸ் போட்டுத்தார். சில ஆட்கள் வேணும், இன்றைய நடத்தணும். அரண்மனை சேவிக்க திறமை உள்ளவராக இருக்கணும், கல்வி நிபுணராக இருக்கணும், ஞானம் உள்ளவராக இருக்கணும். அப்போ ராஜாதி ராஜா கத்திரும்பா நிற்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? குடிச்சு எழுந்திரிச்சு ஞானம் கத்தர் முன்பாக நம்ம நிப்பாட்டிக்கார். கத்தாதி கத்தார் ராஜா முன்பாக நம்ம நிப்பாட்டிட்டு எவ்வளோ ஞானம் நாம் சிறந்தவளாக இருக்கணும். என்ன ஞானம் இருக்கணும்? இது அரண்மனை வேலை பார்க்குற வேலை. அவன் கத்து முன்பாக எவ்வளோ ஞானமாக இருப்பான். என்ன பண்ணி தெரியாதுயா, கோவப்பட தெரியும். அவன் தான் ராஜா முன்பாக சேவிக்க முடியும். அப்போ ராஜா முன்பாக வர வேண்டுமானால் இவ்வளோ திறமை இருக்கணும். தானியேல் போனான், எஸ்தரையும் தேர்ந்தெடுத்தான். இவருடைய ஜபத்தை கேட்டு ராஜ பாதியாலும் தரம்பான் சொன்னாங்க. ராஜா சட்டப்பட்ட பொற்செங்கல் நீட்டினால் ஒழிய யார் ராஜா கிட்ட போக முடியாது. பஞ்சாதியாக இருந்தாலும் யாரும் போக முடியாது. மாற்றமில்லாத சட்டம். உபவாசம் எடுத்தால் 3 நாள் சட்டம் மாறி போச்சு. ராஜா பொங்கல் வேண்டிட்டார். எஸ்தர் ராஜா போய் தொட்டார். ராஜாத்தி உன் வேண்டல் என்ன? எனக்கு அது வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், என் ஜபத்தை பழுத்துந்தான். அந்த ஆமன் தான் எங்களுக்கு சட்டம் போட்டார். அவன் தலை வேணும், அவன் தூக்கில் இருந்து சட்டம் போட்டார். இது ராஜாவுக்கு தெரியும். ராஜா தான் கைது போட்டிருக்காரு. அப்படியா, அது கொண்டு வாங்க. அப்போ எஸ்தர் ராஜாவுடைய உபவாசம் கேட்டு ஆமாண்டு தலை போயிட்டா போலியா? இதே இப்போ அரண்மனைக்கு கொண்டு வரணும் ஞானம் இருக்குமானால் அரண்மனை அசையணும். இதே போல நமக்கு அனுபவம் வேணும்.
கத்தும்பா நிற்க வேண்டிய ஜபத்துக்கு வரலாம். நம்ம ஞானவானாக மாத்திரம். அப்போ நம்முடைய ஜபத்தை கேட்டு கத்து விளக்கு அதை காத்துச்சு. தானியல் கத்து கேட்டார். நெகமையாக இருக்கணும். நெகமையா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 வசனம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மேல் வந்தது. அதனால ராஜா சொன்ன வார்த்தைக்கு அங்க போய் சொன்ன உடனே ஆட்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, நாங்களும் எழுது கட்டுவோம் என்று தங்கள் கைகளை திடப்படுத்தினாங்களா? அப்ப கத்துன்பா நான் நம்ம ஜபத்தை கத்த கேட்டார். ஆனால் எல்லாரும் அநேகர் எழுப்பக்கூடிய கிருபை வேணும். கத்துன்பா யார் யாரை நிப்பாட்டிக்கிறாரோ இவன் கத்துன்பா இந்த ஜபம் வீரன். ஆனால் இவனுடைய ஜபத்தை கேட்ட அநேகர் எழுப்பணும், அநேகர் வேலைக்கு கை கொடுக்கணும். நாங்கள் எழுந்து கட்டுவோம்யா. சம்பளம் எவ்வளவு கட்டுதாங்க? சம்பளம் கிடையாது. நம்ம உதவி பண்ண சம்பளம் வேணும். அப்போ விசுவாசம் உள்ளவர்கள் இப்படி கேட்கணும். கத்திரத்து விசுவாசம் வேணும். நாங்களும் எழுந்து கட்டுவோம் சொன்னாங்களா? இல்லையா? கத்து இவ்வளோ மாலையை திருப்பி வர பண்ணாரா? பண்ணலையா? ஆலயம் கட்ட முடிஞ்சதா? கட்ட முடியலையா? அப்போ நம்ம ஆலயமாக கட்ட வேணுமானால் எவ்வளோ தருவீர்? இன்னும் கேட்கணுமா கேட்கணுமா? விசுவாசம் இல்லை, தெரியும். கர்த்தரோடு ஐக்கியம் இல்லை. நாங்களும் எழுந்து கட்டுவோம். அநேகரை முன்ன வந்தாங்க, எழுந்து கட்டினாங்க. யாரெல்லாம் கட்டினாங்க லிஸ்ட் போட்டிருக்கல. மூணாவது யாரும் 1 மட்டும் பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானெயேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணி ஆசாரியன் எழும்பிட்டான். நெகேமியா ஜெபம் ஆசாரி முதற்கொண்டு எழும்பிட்டான். ஆட்டு வாசலை கட்டிட்டான். அநேக உள்ளங்கள் எழுப்பப்படணும். கத்தும்பா நிற்கிறோடைய அனுபவமாக நெகேமியா கத்தும்பா உபவாசம் எடுத்து ஜெபம். நெகேமியா உபவாசம் மூலம் அநேர் எழுந்து கட்டினாங்க. அப்போ நாம் உபவாசம் எடுத்துமானால் எத்தனை பேர் எழும்புவாங்க? ஒரு ஆள் எழும்பானா ஆலை முறை கீழே இடிஞ்சு விடு, தரம் மட்டுமே விழுந்துடு. ஒரு எலும்பை முதல்ல கட்டப்படலையா? நிற்கிறவன் விழாவிற்க கடவன் போட்டு இங்கே விழுந்து கிடக்க. எந்திக்க என்னைக்கு எந்திக்க போகிறோம், என்னைக்கு கட்டுமா? அப்போ நம்முடைய ஜபத்தை கேட்டு ஒரு கட்டப்படணும். நீ எவ்வளோ தருவாருங்க? நீ கட்டுவீங்க. இவனுக்கு கத்தனை முடிஞ்சிடறான் இல்லை, விசுவாசம் மொழி இல்லை. விசுவாசம் மொழி கத்த சேர்க்கல. வசனப்புறா நம்ம ஜீவி இருக்கணும். நெகேமியாவுடைய அனுபவம் இப்படி. இவனுடைய ஜபத்தை கேட்டு அநேகர் கை கொடுத்தாங்களா கொடுக்கலையா? அநேகர் கட்டினாங்களா கட்டலையா? ஆசாரியம் முதற்கொண்டு இருந்து கட்டினான். அவன் செலவு கொடுத்து ஆடை கட்டி முடிஞ்சது. கத்த வாசமும் இருந்தாலும் அவர் இல்லையா? இதுக்கெல்லாம் மண்ணுலாம் போட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. மனு போல கொடுத்து ஆளை போய் பார்க்க போல. இதெல்லாம் எங்களுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டான் நெகேமியா. அப்படியானால் நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எஸ்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். கட்டப்படவர்களுக்கு செல்லும் செலவையும் கொடுக்கணும். ராஜா அளித்தார். ராஜாதி ராஜாவை கத்தமைக்கிறார். நான் ஒரு தொழிலில் இறங்கணுமானால் எல்லா காரியம் கத்தரை மாற்போம். ஆணை கட்டப்படணும். இவன் எல்லா பணங்களும் கொடுத்தாரா கொடுக்கலையா? ஒருவனை ஆலயமாக மாற்றணும். இதாங்க கூலிக்காரன் வேலை. ஒருவனை யாராக மாற்றணும்? ஆலயமாக மாற்றணும். இதுதான் ஊழியக்காரண்ட வேலை. கர்த்தர் அவனுக்குள்ளே வரணும். யார் வரணும்? கர்த்தர் ஒருக்குள்ளே வரணும். அவன் யாராக இருக்கணும்? பரிசுத்த ஆலயமாக மாறணும். ஆலயமாக மாறணும், வெள்ளை அடிக்கணும் இல்லை, பரிசுத்தமாக வாழணும். அவன் எரிந்து பிரகாசிய விளக்காக இருக்கணும். அவனுக்குள் கர்த்தர் இருக்கிறான். உலகத்தில் இருக்க பார்க்க அவனுக்குள் இருக்கிறவன் அவனுக்குள்ள கர்த்தர் ஜுவாலியாக இருக்கு, அக்கடி ஜுவாலியாக இருக்கிறான். இங்கே ஆக்க இந்த அளவுக்கு செய்யணும். இது ஊழியக்காரண்ட வேலை. நெகேமியா அப்படி செய்தான். அதான் நெகேமியா புஸ்தகம் போட்டிருக்கு. இவர் போகும்போது கவர்னர் ஆகிட்டார். இவருக்கு எல்லாம் செல்லும் செலவனுக்கு ராஜா கொடுத்தார். ராஜாத்தி பக்கத்தில் இருந்தார். செய்யுங்கய்யா, நான் ஒன்றும் சொல்லலை, பார்த்துதான் இருந்தான். ராஜாவின் பானபாத்திரம் இருந்தவன் இப்போ கவர்னர் இருப்பான். நெகேமியா புஸ்தகம் 2:7. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்திலிருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்கப்போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். தேவனுடைய கரம் அப்போ இவன் ஜபத்தை கர்த்தர் கொடுத்த கிரியை செய்யலையா? எல்லா எல்லா தேவையிலும் கர்த்தர் கொடுத்தாரா கொடுக்கலையா? இப்போ ராஜா கடிதம் அளித்தாரா அளிக்கலையா? ஒரு அவிசுவாசம் உள்ள ராஜா உள்ளத்தை கர்த்தர் கிரியை செய்தார். நெகேமியா அங்கே அரண்மனையில் வேலை பார்க்குற உபவாசம் எடுத்து மன்றாடி ஜபம் பண்ணுறான். இவனு ஜபத்தை ராஜா கேட்டு எல்லா கடிதங்கள்லாம் எழுதி கொடுக்குறான், செலவு கொடுக்குறான். அப்போ நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு? சோறு வாங்குறாரா? சோறு படிக்காரா? இருக்கு நம்ம கஞ்சி ஊற்றி இருக்கு. நெகேமியா அகாலியான் குமாரன் தான் போட்டிருக்கு. இவனு ஜபத்தை கேட்டு இவ்வளோ தூரம் கர்த்தர் செய்து கொடுக்குறாரா? அப்போ நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் என்னெல்லாம் செய்கிறாரு? அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிதானே? இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா? சும்மா சொல்லிட்டு போனால் ஆமேன்னு சொல்லிட்டு போவோம். இந்த எஸ்தர் மொர்தெகாய் கீழே வளர்க்கப்பட்டது. மொர்தெகாய் என்ன தகப்பன்? வளர்ப்பு தகப்பன். சித்தப்பா எடுத்து வளர்த்தார். இவனை அரண்மனைக்கு அனுப்பிட்டார். எதுக்கு? எனக்கு நகை போட முடியாது, அரண்மனைக்கு போனால் பார்த்து பெண்ணை கட்டிட்டு தேவை இருக்கு, அதான் அனுப்பிட்டான். புறம் கோத்ததுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது, நீ ஜம்மு ஒன்றா போ. இவர் ஜம்முன்னு அங்கே ராஜா அரண்மனை போயிட்டார். ராஜா முன்னால் போனார். எல்லா பெண்களும் போனாங்க.
இந்த எஸ்தரை பார்த்தோன்னே ராஜாக்கு மனசில் இழகிட்டா. உன் பேர் என்ன? நீ எனக்கு மனைவியாக இருக்க சரியாக இருக்கா? எந்த வயசு? நீ நட்டவன் நான் நட்ட வைக்கணும். உயரம் சரியாக இருக்குன்னு பார்ப்போம். அதில் கட்டையாக இருக்கா? எப்படி ஒத்து வைக்கணும்? நீ கட்டையாக இருக்கியா நெட்டையாக இருக்கியா? நீ ஜேப்பாக இருக்கியா கருப்பாக இருக்கியான்னு பார்த்தாரா ராஜா? அவன் எப்படி பண்ணி பார்க்கணும்? நீ ஜபம் முறை கிட்ட போனான். ராஜா கிரீடத்தை எடுத்தார். இது தலைமையில் வச்சுட்டு நகையும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. எஸ்தரு மொத்த வாட்ச்மேனுக்கு தான் வீட்டில் வளர்ந்தான். இப்போ கல்யாணத்துக்கு எவ்வளோ நகை போட்டாங்க? அப்போ நம்ம பெண்ணுக்கு நகை கல்யாணம்னா எவ்வளோ நகை செய்யணும்? சிலவங்க பேசுனாலும் பொண்ணுக்கு கல்யாணம்னா காது குத்தணும். அப்போ மாப்பிள்ளைக்காரன் வருவான். ஐயா இப்போ எல்லா காலத்துலையும் எல்லாம் நகை தான் கேட்காங்க. அப்படி ஐயா சரின்னு கேட்டுட்டு யாரும் நான் ஒன்றும் சொல்லுறேன். இன்னும் கல்யாணம் நடக்க மாட்டேங்க. நகை காது குத்தாச்சு, எல்லாம் செய்தாச்சு. பெண்ணு கல்யாணம் நடந்து பார்த்தாச்சா? ஐயா இல்லையா அந்த அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிடுவோம். ஐயா நீ பண்ணியா போலியா? அவன் போயிட்டு வா. அப்போ இந்த எஸ்தருக்கு எவ்வளோ போட்டாங்க? நிறத்தையும் பார்க்கல, வளர்த்தியும் பார்க்கல. தடியாக இருக்காளா ஒல்லியாக இருக்காளா? நடக்கும்போது எப்படி இருக்க? இப்படி போகிறாளா இப்படி போகிறாளா பார்த்தாரா? கௌரி ஒன்றும் சொல்ல முடியுக்கா? கிடத்துக்கு தலையில் வச்சார். காரணம் நெகேமியா உண்டு ஜபம். அரண்மனை போயிட்டாளா? அரண்மனை கேட் கீப்பர். இவனுக்கு சித்தப்பா என்ன வேலை? வாட்ச்மேன். என் வாட்ச்மேன் என்ன வேலை? கதை திறக்கணும் அடைக்கணும். சாவிக்கு திறப்பேன் பூட்டுவேன். அவருக்கு கதை இழுப்பார் சாத்துவார். இதுதான் வேலை. இவர் அண்ணன் மகனை அனுப்பிட்டார். ராசாத்தியே ஆயிட்டான். செய்தி கட்ட அங்கே அரண்மனையில் உபவாசம் எடுக்க ராஜாவுக்கு போனோம். ஆமாங்க சட்டம் இருக்கான். 11ஆம் எல்லா யூதரும் தலையை எடுக்கணும். உபவாசம் இவ்வளோ சொல்லிட்டு நீ ராஜாத்தி அதனால் மேன்மை கிடைச்சிடுமா? அதனால் இப்போ எடுக்கணும். பேஸ்டி ஒன்றும் வேண்டாம். நான் கையில் வாங்கிறது வரல. நீ உபவாசப்பட்டான். செத்தாலும் சரி. இவருடைய ஜபத்தை கற்று 3 நாள் ஜபத்தை கற்றுக்கிட்டேன். 40 நாள் ஜபம் பண்ணல, 10 நாள் ஜபம் பண்ணல. அப்போ எஸ்தர் வைராக்கி எடுத்து ஜபம் நெகேமியாவுடைய ஜபம் இங்கே பண்ணால் எஸ்தர் அங்கே போயிட்டான். தானியேல் அங்கே போயிட்டான். கத்தையெல்லாம் வழி போட்டு சூசன் அரண்மனை கலங்கிட்டா கலங்கலையா? அரண்மனை கலங்கிட்டு நெகேமியாவுடைய ஜபம் பண்ண வேலை. அப்போ நாம் ஜபம் பண்ணுமானால் கர்த்தர் கேட்கணும். இப்போ ஜபத்தின் வல்லமை வளர்க்கணும். வேறு ஒன்றும் வேண்டாம். நாம் ஜபம் பண்ணுமானால் ராஜா கிடத்தை எடுக்கணும். எஸ்தர் மேலே வச்சார். ராஜாஜி ஆயிட்டான். யார்? வாட்ச்மேன் காத்தா. இப்போ யார்? ஆசாட்சி ஆயிட்டான். நெகேமியா ஜபம் போலாம். எஸ்தர் அரண்மனைக்கு போயிட்டா. தானியேலுக்கு வேலை கிடைச்சிட்டு இல்லை கிடைச்சிட்டா? அறம் கட்டி முடிஞ்சுதா? 4ஆம் அதிகாரம் 3-6. 4ஆம் அதிகாரம் நெகேமியா 3-6 அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறிப்போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை
அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடிப் போடாதேயும். அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம். அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாயிருந்தார்கள். எல்லாம் வேலை நடக்க அமோனியாவும் சம்பளத்தை இருந்தாங்க. என்ன சொல்றாங்க? அமோனியாகிய தொபியா என்ன சொல்றாரு? அமோனியான்னா மாம்சம், ஆவிக்குறவங்க மாம்சம் கிரீசி குணப்படாதவர்கள், அறக்கூட வேக்காடு செய்ய வேகாதவர்கள் இந்த உள்ளத்தில் எது கிரீசியும் மாம்சம். நம்ம சரியாக அரிசி வெந்துட்டு ஆனால் சோறு எப்படி இருக்கும்? கல் மாதிரி இருக்கும். எவ்வளோ தடை ஏற்பட்டாலும் கர்த்தரால் நினைக்கப்பட்டு நடந்து முடிஞ்சா முடியலையா? அப்போ நல்ல வேலைக்கு நம்ம செய்து போனால் தடை உண்டாகும், எதிர்ப்புகள் வரும். ஒவ்வொரு விசுவாசி கர்த்தர் கோட்டையாக வளரும். அதுதான் ஆவிக்குரியவன். எப்படி வளரணும்? உலகத்தில் இருக்கிற பாட்கள் என்னில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருக்கு பெரியவராக இருக்கிறார். நான் வாசலாக இருக்கிறேன் என்று நாம் இருக்குமானால் கர்த்தர் உபயோகப்படுத்துவாரா? பற்ற முடியாதா? இனி என்னை காணுகிற கர்த்தர் தான் காண்பார்கள். அவர் முன்பாக கொண்டு போய் என்னை காணுகிற எல்லாம் வாசலை காணணும், கர்த்தரை காணணும். கர்த்தர் இந்த வாசல் ஜொலிப்பார், அக்கினி ஜுவாலியாக இருப்பார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அதான் இயேசு. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த ஒளி வீசணும். பேதுரு பேசினார், ஒரு சப்பாடி ரோட்டை பிச்சை எடுக்கிறார். பேதுரு வாய் பேச உடனே நீ எழுந்துடாடா இயேசு நாமத்தினால் சொன்ன உடனே அவன் எழுந்துட்டான். பிச்சைக்காரன் சட்டை தான் போட்டுட்டான், எழுந்துட்டான். இல்லையா? குதிச்சிட்டான். ஒரு அடக்கா ஆராய்க்கா. இவன் ஆராய்ச்சி பார்த்து எல்லாம் அசந்துட்டாங்க. அவனா இவன் கேட்டாங்க, கேட்கலையா? அப்போ இவன் வாயில் ஒளி அடிக்கலையா? இதே போல் ஒழிப்பவர்கள் ஒரு பிரசங்கம் பண்ணார் ஒரு பாஸ்டர் பெனிகன். அப்படி கையை அடிச்சதுனால ஒளி அடிக்க. அப்போ நாமும் கையை அடிச்சதினால் ஒளி அடிக்கணும். நாம் பேசுகிற வேலையில் ஒளி அடிக்கணும். இந்த அனுபவம் எனக்கு உண்டு. நீங்கள் எல்லாம் ஆவலோடு கேட்டிருந்தால் ஒழிப்பவர். ஆனால் கர்த்தர் நமக்கு வேணும். ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு இருந்தால் கர்த்தர் பயன்படுத்துவாரா பயன்பட மாட்டாரா? நாம் எப்படி வரணும்? ஆலயமாக. இந்த கர்த்தர் தோட்டமாக நாம் இருக்கிறோம். கர்த்தர் தோட்டத்தில் எந்த நதி பாயும்? ஜீவன் நதி பாயுமா? அந்த ஆறு, அங்கே முதல்ல ஆறுக்கு என்ன பேரு? பைசோன். பைசோன் என்ன வார்த்தை? என்ன அர்த்தம்? நீர்வீழ்ச்சி, ஊற்று. நீர்வீழ்ச்சினா ஊற்று, அருவி. அருவி போல் தண்ணி அடிக்கணும். போகிற இடங்களில் பொன் விளைய முடியும், கற்றுக்கிற செய்ய முடியாது. அப்போ ஜீவன் நதியாக நம்ம ஓய்ந்து பாடினால் இருந்தால், கர்த்தர் தோட்டத்துக்கு போனால் இரு பக்கமும் ஜீவ விருட்சங்கள் உண்டாகாமல் உண்டாகாதா? அப்போ கர்த்தருடைய ஆலயமாக கட்டி கர்த்தர் தோட்டமாக இருந்தால் இந்த நதி பாயுமானால் இரு பக்கமும் ஜீவ விருட்சம் வருமா வராதா? அர்த்தசிஷ்டன் காலத்தில் 457 தான் எருசலேமுக்கு திரும்பி போனோம் லீவில் கட்டுறதுக்காக. இயேசு உலகத்தில் வர்றதுக்கு 457 வருஷத்துக்கு முன்பு தான் இந்த அந்த செய்தி. 7 வருஷம் ஆச்சு லீவ் போட்டுருந்தான். அரங்கு கட்டி முடிச்சாச்சு.
கத்தை தூக்குற வேலையை பற்றி முடிச்சாரா முடிக்கலையா? அப்போ கத்தை நமக்குள்ள என்னென்ன கட்ட வேண்டியிருக்கும், எதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை வச்சுருக்காரோ அதெல்லாம் செய்து முடித்தாதான் பரலம் போக முடியும். கத்தை நமக்குண்டு என்னெல்லாம் காரியம் செய்ய வச்சுருக்காரோ அது முடிக்காமல் போகணும்னு பரலம் போக முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை வச்சுருப்பார். அப்போ தான் சம்பளம் வாங்க முடியும். நம்ம ஒரு வேலை வாங்குறவங்க வேலையை முடித்தாலும் சம்பளம் கொடுப்பான். வேலையை முடிக்கல, அப்படி சொன்ன வேலையை நம்ம செய்யலை, பரவது போக முடியுமா? பிரதிபலம் வாங்க முடியுமா? அப்போ நமக்கு நியமித்த ஓட்டத்தை நம்ம முடித்தாதான் வேலைக்கு சம்பளம் வாங்க பிரதிபலம் வாங்க முடியும். ஐயா நாங்கள் போக முடியா, நான் வீட்டுக்கு போகிறேன். இங்கே ஒரு அன்பும் இல்லை. எங்கே போகிறா? இந்த வீடு எடுத்துட்டாரா? வீடுக்கு தான் வீடு நினைக்கும். வீடு போயிட்டுன்னா அக்கி முதலே இந்த ராஜா அரண்மனை இருந்த ஆட்களை சுட்டி வைக்கப்பட்டு வச்சு. ஆமாம், கத்த சித்தமெல்லாம் ஒன்றும் நடக்காது. ராஜாவாக இருந்தவன் சவுல் ராஜா எங்கே போய் படுத்தா? காட்டில். இந்த ஆவி எங்கே படுத்துக்கிறான்? அவன் கபியில் படுத்துக்கிறான்னா இவனை வெளியே தான் படுத்துருக்க மாட்டில்ல. இவனுக்கு அரமனை இருக்கு, கட்டில் இருக்கு, மெத்த இருக்கு, அங்கே படுத்தானா? இவனை கொல்லணும். இந்த எண்ணம் வந்த அன்னைக்கு எங்கே படுப்பா? மண்ணில் தான் படுப்பா. மண்ணில் படுத்த ராஜாவானா இருக்கல, செத்தே போனான். இதுதான் நீங்கள் எந்த நினைச்சாலும் நடக்கிறது. அவர் நியமித்த ஓட்டத்தை சொல்ல வேலையை முடிச்சாங்க. முடிக்காமல் யாரும் பரலம் போக முடியாது. கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வேலை வச்சுருக்காரோ முடிச்சுதான் ஆகணும். ஐயா நான் முடிக்கணும்னு வச்சுருந்தேன், சம்பளம் கொடுக்க முடியாது. அப்போ தானே வேலை முடிக்க முடியும். சும்மா வேலை பார்ப்பாரு. இப்போ நம்ம என்ன சாப்பிடுவோம்? அது கற்றுருக்க அவருக்கு என்ன தெரியும்? நம்ம கதையை நம்ம பார்க்கணுமா? ஒன்றும் சொல்ல முடிய. இல்லையா? கர்த்தர் நமக்கு என்னென்ன வச்சுருக்காரோ அது முடிச்சு ஆகணும். அது அங்கே நெகேமியாவுடைய காலத்தில் உள்ளது. இதே போல் கர்த்தருக்கு நாம் என்னென்ன செய்ய வச்சுருக்காரோ ஜப வீரராக மாறணும். முதலாவது என்ன வரணும்? அப்போ தான் கர்த்தர் நம்ம என்னென்ன செய்ய வச்சுருக்கா செய்யணும். நம்முடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் காரியங்கள் இருக்கும். இதுபோல் அந்த ஜபம் பண்ணுமானா அநேர் எழுப்புவார், தங்கள் கைகளை திடப்படுத்தி கொடுப்பார். நாங்களும் எழுந்து கட்டுவோம். முன்னுக்கு வந்துட்டாங்க வரலையா? முன்னால் எப்படி எழுந்தாங்க? விழுந்துதான் கிடந்தாங்க. இப்போ எரிசலம் ஆட்கள் எழுந்திரிச்சாங்களா? இவன் ஜபம் பண்ணா அங்கே எரிசலம் ஆட்கள் எழுந்திரிச்சாங்க. இங்கே சூசான் அரண்மனையில் இங்கே ஜபம்னா ஆட்கள் எரிசலம் எழுந்திரிச்சிட்டாங்க. அளந்து கட்டிட்டாங்களா? அப்போ எப்படி இவன் நெகேமியாவுடைய ஜபம் நம்முடைய ஜபம் போலையா? நாம் ஜபம் பண்ணால் அநேகர் எழும்பணும். இதுதான் விசுவாச அழகு. ஏதோ கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன? இதே பிராரம் வரணும், ஜெயிப்போம். கர்த்தாவே உம்மோடு கூட நாங்கள் வளர்க்க வேண்டுமே, உம்மோடு கூட இருக்க அனுபவம் எங்களுக்கு தர வேண்டுமே. அதுக்கு எல்லாம் சொதிரிப்போம்.